சூப்பரான டேஸ்ட்டான தேங்காய் பால் அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரைமுடி தேங்காவை நல்லா பூ போல திருக்கி மிக்சியில் மாற்றிட்டு அதை வந்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து தேங்காய் பால் மட்டும்தான் தேவைப்படும், இந்த சக்கரை எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துட்டு அதே கப்பில் 3 கப் அளவு தேங்காய் பால் கலந்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா கட்டி ஆகிடும். இந்த டைமில் வந்து 2 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக வேணும்னா 1.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா திரண்டு வரும்பொழுது கொஞ்சமாக இது கூட நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு, உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அந்த பாத்திரத்தில் இந்த அல்வாவை அப்படியே மாற்றிட்டு நல்லா மட்டப்படுத்திட்டு 1 மணி நேரம் ஆற வச்சோம் அப்படின்னா நல்லா ஆறிட்டு கட்டி ஆகிடும். இந்த டைமில் வந்து இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே நம்ம பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டான ஸ்வீட்டான தேங்காய் பால் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம